இன்னைக்கான டே இன் மை ரொட்டீன் பார்ப்போமா? எனக்கு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வந்து மீஷோல ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் வந்திருந்தது. டீ கப் வந்து ஒரு 2 மக்கு வந்து வாங்கியிருக்கேன். சத்து மாவு கஞ்சி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி கொஞ்சம் பெரிய மக்காவே வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செடி வந்து வீட்ல வந்து வச்சுட்டுருக்கேன். ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சு தெரியாமயே வந்து செடி வளர்த்துட்ருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டெயின் பண்றேன். அதுக்காக வந்து பிளாஸ்டிக் செடி வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 12 செடி இருக்கிற மாரி இருந்தது. கம்மியாவுமே இருந்தது. அதையுமே வாங்கியிருக்கேன். செடி வைக்கிறதுக்காகவே ஒரு 2 பிளேஸ் வந்து எம்ப்டியாவே இருக்கு. அத வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து மீஷோல வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அத வந்து அடுத்த வர விலாக்ல வந்து நான் காமிக்கிறேன். இந்த செடிலாம் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் செடி மட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. சரி அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விடியற் காலைல எந்திரிச்சு கோலம் வந்து போட்டுட்ருக்கேன். கார்த்திகை மாசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. காலையில எந்திரிச்சு விளக்கேத்தி சாமி கும்பிடுறது. இத வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணலான்னு நெனைக்கிறேன். மார்கழி மாசமே முடிய போது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல விஷயத்த வந்து நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நமக்கான நேரம் வந்து நெறைய கிடைக்கிற மாரி இருக்கு. காலையில எந்திரிச்சோனே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு, அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற வேலை செய்றது ரொம்ப நல்லாருக்கு. விளாக் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.